பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். திராவிட வெற்றிக் கழகம் மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் புதிய கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி கட்சி பெயர் அறிவிக்கப்பட்டிருக்குது. திராவிட வெற்றிக் கழகம் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அதில் குறிப்பாக சொல்லணும்னா கொடியில் வந்து 2 பங்கு சிவப்பு இருக்குது, 1 பங்கு கருப்பு. பெயர் பலகைகள் பார்க்கும்போது பெயர் வந்துட்டு மேலே கருப்பு கீழே சிவப்பு, திமுக குறிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த பெயர் காரணமாக சொல்லுங்கள். கட்சியினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் முதல் நேர்காணல் இன்றைக்கு பேரலைக்கு நான் வந்திருக்கிறேன். காலையிலிருந்து ஏராளமான அழைப்புகள். இன்று மாலை 3 ஊடகங்களில் பேசுவதற்கு நேரம் தந்தேன். ஆனால் நிகழ்ச்சி முடிந்து வருவதற்கே 5 மணி ஆகிவிட்டது. நேராக உங்களை வந்து சந்தித்து மக்களுக்கு முதலாக முதன்மை செயலாளர் என்கிற நிலையிலிருந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் பேரலைக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. கட்சியினுடைய பெயர் அறிவிப்பதற்கு 15 பேர் கொண்ட குழு, ஏற்கனவே நாம் பேரலையிலே பேசியிருக்கோம். 15 பேர் கொண்ட குழு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் புலவர் செவந்தியப்பன் தலைமையில் நியமிக்கப்பட்டு நான் உட்பட 15 பேர், அதில் பல கட்டமாக பேச்சுவார்த்தைகள், கலந்தாலோசனைகள் இவையெல்லாம் செய்து பெயர்களை நாங்கள் பட்டியலிட்டோம். திராவிட இயக்கம் என்பது நீதி கட்சி காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் நீதி கட்சி, அதன் பிறகு பெரியார் நடத்திய திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக, அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மீண்டும் மறுமலர்ச்சி திமுக, இப்படி பல்வேறு பரிணாமங்களை அது பெற்றிருக்கிறது. அதே போன்று தான் திராவிடர் கழகத்தினுடைய வழியிலும் தேர்தல் அரசியலில் போட்டியிடாத அந்த அமைப்புகள் அண்ணன் கொளத்தூர் மணி தலைமையில், அதன் பிறகு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில், இடையிலே ஐயா சுபவி தலைமையில், இப்படி பல்வேறு பரிணாமங்களை இந்த திராவிட இயக்கங்கள் பெற்றிருக்கின்றன. இப்போ திராவிட கழகம் என்பது முன்னேற்ற பாதைக்கு அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டினார். அது அண்ணா வழியிலேயே இயங்க வேண்டும், கொள்கையே அண்ணாயிசம் தான் என்று சொல்லி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார். அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. இந்திரா காந்திக்கு அஞ்சித்தான் பெயர் சூட்டினார், இல்லை அகில இந்திய அளவில் கட்சியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பெயர் சூட்டினார் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாறியது. இந்த திமுகவில் மறுமலர்ச்சி இல்லை, எனவே மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வைகோ மதிமுக என்று பெயர் சூட்டினார். இப்போ 100 ஆண்டுகளை கடந்துருச்சு திராவிட இயக்கம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தில் கோலோச்சி தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற நிலையை கடந்து இன்றைக்கு இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவியாக திராவிட இயக்கம் திகழ்கிறது என்பதை நிகழ்காலத்தில் நாம் பார்க்குறோம். இப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டமாக திராவிட இயக்கத்தை எப்படி எடுத்து செல்வது என்று பார்க்கிற போது ஒரு வெற்றி சமவெளிக்கு அது வந்துவிட்டது. இந்த வெற்றி சமவெளி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயரை சூட்டிட வேண்டும். ஏன்னா திராவிடம் முற்போக்கு கழகம் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது திமுகவை தழுவியதாகவே இருக்கும். திராவிடம் என்பதே முற்போக்கான சிந்தனை கொண்டது தான். திராவிடத்தை முற்போக்கிலிருந்து நீங்கள் பிரித்து விட முடியாது. பல பெயர்களை நாங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தி அந்த பெயர்களை எல்லாம் ஆய்வு செய்தோம். இப்போது நாம் திராவிட இயக்கம் வெற்றி சமவெளியில் இருக்குது. இப்போ வெற்றி சமவெளியில் தான் இருக்குது, அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. அந்த வெற்றி சமவெளி தொடர வேண்டும், தொடர்ந்து திராவிட இயக்கம் வெற்றி கழகமாகவே இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் நாங்கள் திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயரை சூட்டினோம். நீங்கள் கொடி குறித்து கேட்டீங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணா அவர்கள் கொடியை அறிமுகம் செய்துவிட்டு தன்னுடைய தம்பிமார்களுக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மெல்ல மெல்ல இந்த இருள் மங்கச் செய்து இந்த செங்கதிரவன் வெளிச்சம் படரும் வகையில் நம்முடைய இயக்கம் தொடர்ந்து பணியாற்றும் என்கிற வரியை அண்ணாவினுடைய கொடி குறித்த தகவல்களை தன்னுடைய தம்பிமார்களுக்கு கடிதமாக எழுதுகிற போது அவர் சொல்கிறார். அப்போது இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் கடமையாற்றி இருக்கிறது. அதிகாரத்திலும் சரி, அரசியலிலும் சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொள்கை கோட்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக முன்னெடுத்து சென்று இன்றைக்கு ஒரு வலிமை மிக்க பேரியக்கமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் திராவிட இயக்கத்தினுடைய வலிமையை, திராவிட இயக்கத்தினுடைய பெருமையை, கொள்கை கோட்பாட்டை திமுக கொண்டு சேர்த்திருக்கா இல்லையா? அப்போது இந்த சிகப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து காரிருள் மங்கச் செய்திருக்குல்ல, அதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் திராவிட இயக்கம் காரிருளை மங்கச் செய்து விட்டது என்பதை குறிப்பிடுவதற்காக
சிகப்பு படர்ந்திருக்கிறது. அதாவது பொது உடைமை என்று சொல்லப்படுகிற பொது உடைமையின் அடையாளமாக இருக்கிற அந்த கருஞ்சிவப்பு மெல்ல படர்ந்து காரிருள் மங்கி கொண்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக எங்கள் கொடியில் 2/3 பங்கு சிவப்பு நிறமாகவும் 1 பங்கு கருப்பு நிறமாகவும் வைத்தோம். அப்போ 7 நட்சத்திரங்கள் அந்த திராவிட இயக்கத்தினுடைய அடையாளங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்பிடி தியாகராயர், நடேசனார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இவர்களைத்தான் நீங்கள் வரிசைப்படுத்திட வேண்டும். இன்றைக்கு கூட எங்களுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பிறகு நடைபெறுகிற முதல் கூட்டம், கட்சியினுடைய பெயரறிவிப்பு கூட்டம், இந்த கொடி குறித்த பார்வையை இன்றைக்கு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நிறைவு பேருரை நிகழ்த்துற போது ரொம்ப அழகாக சொன்னார். அதை ஏன் சர்பிடி தியாகராயருக்கு பெருமை, ஏன் டிஎம் நாயருக்கு பெருமை, இவங்கெல்லாம் இன்றைக்கு கால ஓட்டத்தில் இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படாமலேயே இருக்கிறார்கள். பெரியாருக்கு பிறகுதான் திராவிட இயக்கம் என்கிற புரிதல் தான் இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிறது. அண்ணாவுக்கு பிறகுதான் திராவிட இயக்கத்தினுடைய அதிகாரம் கோலோச்சப்பட்டதாக புரிதல் தான் இப்போது இருக்குது. அது உண்மையாகவே இருந்தாலுமே கூட அதற்கு முன்பாக நீதி கட்சியினுடைய பங்களிப்பு, மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் நீதி கட்சியில் தங்களுடைய பொருளை எல்லாம் எப்படி இழந்தார்கள், நீதி கட்சி எப்படி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தினார்கள். திராவிட மாணவர் விடுதி என்பதுதான் முதலாக இந்த திராவிடம் என்ற சொல்லை தாங்கி வந்த கட்டமைப்பு. அது திருவல்லிக்கேணியிலே தொடங்கப்பட்டதுன்ற மிகப்பெரிய நெடிய வரலாற்றை பேசினார். அப்போது இதை இளைஞர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நீங்கள் காரல் மார்க்ஸ் இல்லாமல் பொதுவுடைமை தத்துவம் இல்லை. காரல் மார்க்ஸ் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய அடையாளம் என்பதை தாண்டி இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய அடையாளமாக காரல் மார்க்ஸ் இருக்கிறார். காரல் மார்க்ஸ் சொன்ன ஆக சிறந்த தத்துவம், அரண்மனையிலே வளர்ந்த தன்னுடைய காதல் மனைவி ஜென்னியை அவர் எப்படி நடத்தினார், தன்னுடைய சித்தாந்தத்துக்காக அந்த ஆசை மனைவி ஜென்னியை கூட அவரால் எப்படி சரியாக பராமரிக்க முடியவில்லை என்பதெல்லாம் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டு முறை. அதுக்காக ஜென்னியை போல எல்லோரும் மனைவியை விட்டுவிட வேண்டும் என்பது அல்ல. காரல் மார்க்ஸ் எப்படி விட்டாரோ அதுபோல் அல்ல. மாறாக ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் என்கிற அந்த பெருமை என்பது காரல் மார்க்ஸுக்கு இருக்குது. இன்னொன்று, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சாசனத்தையே யாத்து தருகிற இடத்துக்கு சேர்ந்த சட்ட நிபுணராக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாமேதையாக சட்டத்துறையில் திகழ்ந்து இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்தவர் அம்பேத்கர். நீங்கள் திராவிட இயக்கம் என்று பேசுகிற போது பெரியாரா அம்பேத்கரான்னு இடையில ஒரு அரசியலை உள்ள புகுத்துவாங்க. அதே மாதிரி காரல் மார்க்ஸ் குறித்து பேசுகிற போது காரல் மார்க்ஸா அண்ணாவா என்று இடையில் ஒரு இது வரும். அண்மையில் கூட அண்ணன் ஆர் ராசாவுக்கும் நம்ம மு வீரபாண்டியன் தோழருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஒரு மேடையில் அது கூட மிகப்பெரிய பேசு பொருளாக, அதெல்லாம் நட்பு முரண் தான். அதே போன்று பெரியாரிய இயக்கங்கள் அம்பேத்கரை கொண்டாட மாட்டாங்க, அம்பேத்கரிய இயக்கங்கள் பெரியாரை கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான சூழல்லாம் கள அரசியல்லாம் நம்ம பார்க்குறப்ப நாங்கள் கம்யூனிசத்தையும் உள்வாங்கி கொண்டு காரல் மார்க்ஸை ஒரு அடையாளமாக அந்த நட்சத்திரத்தில் முன்னிறுத்தி, திராவிட இயக்கத்தினுடைய மூத்தவர்களை அந்த நட்சத்திரத்தில் முன்னிறுத்தி 7 நட்சத்திரங்களுக்கு 7 தலைவர் என்கிற அந்த நிலையிலிருந்து அம்பேத்கர், சர்பிடி தியாகராயர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா எல்லாரையும் உள்ளடக்கி அந்த 7 நட்சத்திரங்களை வடிவமைத்திருக்கிறோம். நீங்கள் கேட்டீங்க திமுகவினுடைய நிறத்தை போலவே இன்றைக்கி பேனரில் இருந்ததுன்னு. அதாவது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரம் என்பது நாங்கள் ஒரு 3-4 வேட்டிகளை நெய்து பார்த்தோம். ஏன்னா 1 மாத காலமாயிடுச்சு, கழகத்தோழர்கள் வேட்டி கேட்குறாங்க, கட்சி வேட்டி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நெய்து பார்க்குற போது நட்சத்திரங்களை அதில் பதிக்க முடியலை. நட்சத்திரங்களை பதிக்க முடியாத காரணத்தினால தான் விசிகா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேட்டியை ஊதா நிறத்திலும் நீல நிறத்திலும் சிகப்பு நிறத்திலும் மட்டுமே 2 வண்ணங்களை கொண்ட பட்டையாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ எங்களுக்கு இருக்கிறது 3 பங்கில் 2 பங்கு சிகப்பு, 1 பங்கு கருப்பு. அதில் நட்சத்திரங்களை எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாதுன்ற இடர்பாடு இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் பேனரில் நீங்கள் திராவிட வெற்றி கழகம் என்று பெயர் குறிப்பிடுகிற போது அதில் நட்சத்திரங்களை நடுவிலே கொண்டு வந்து பதித்தால் அது அந்த வார்த்தைகள் தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அல்லது பார்ப்பவர்களுக்கு வேறு விதமாக தெரிந்துடும். அதை முறையாக கொண்டு வந்து அந்த எழுத்துக்களில் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால திமுக வண்ணத்தில் அல்ல, எங்கள் கொடியில் எத்தனை பாகம் சிகப்பு இருக்கிறதோ அத்தனை பாகத்துக்கு வார்த்தைகளில் சிகப்பையும், எத்தனை பாகத்துக்கு கருப்பு இருக்கிறதோ அதை அளவீடாக கொண்டு அத்தனை பாகத்துக்கு தான் நாங்கள் எங்களுடைய பேனரை இன்றைக்கு வடிவமைச்சிருந்தோம். போஸ்டர்களை அப்படி தான் வடிவமைச்சிருந்தோம். எனவே
திமுகவினுடைய கலரை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. எங்கள் கொடியினுடைய நிறத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்போ திமுகவுடைய கலரை பற்றி பேசணும். ஆனால் நம்ம கட்சி தொடங்குறது, இந்த கட்சி அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு ப்ராக்சியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற கருத்து நிலவரத்தை பார்க்க முடியுது. அதுக்கு தோதாகவே மல்லை சத்யா அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்குது. திமுக வெற்றியடைய எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்காக எதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இப்போது நீங்கள் போய் கட்சியில் திமுகவில் போய் சேர போறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தேர்தல் முடிஞ்சு நீங்கள் திமுகவில் போய் சேர்ந்துருவான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இன்றியமையாததாக இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் திமுகவினுடைய தேவை என்பது இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். ஏன்னா திமுகவால் மட்டும்தான் வலிமையான தமிழ்நாட்டை உருவாக்கியவும் முடியும் என்பதை கடந்த காலத்தில் நிரூபித்திருக்கிறது திமுக. இப்போ வலிமையான தமிழ்நாட்டை உருவாக்கியதற்கு பிறகு அதை வலிமை குறையாமல் யார் காப்பாற்றுவது? இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளில் யார் அத்தகைய பெருமையை பெற்றவர்களாக வலிமையுள்ள அமைப்பாக இருக்காங்கன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு, இன்றைக்கி நாங்கள் தீர்மானத்தில் கூட அதான் சொன்னோம். கொரோனா யுத்த காலத்தில் இருந்த தமிழ்நாட்டை மீட்டு கொண்டு வந்தது மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய பாரபட்சமான பார்வையை அப்படியே உள்வாங்கி கொண்டு மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல், இப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்டு கிடைக்கலங்க, நாங்கள் எப்படி மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியும்னு முதலமைச்சர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புதிய தொழில்களை உருவாக்கி தமிழ்நாட்டை ஒரு நிறைவு பெற்ற மாநிலமாக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் மாற்றியிருக்கிறார். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதுக்கு எதுக்கு தனி கட்சி? இல்லை, அதுதான் நீங்கள் என்னன்னா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் பேசுகிற போது கூட சொன்னார், இந்த இயக்கம் தேவையா அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால் 1000 செய்திகள் இருக்கிறது. இப்போ திமுகவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தோழர்களுடைய பெரும்பான்மையான விருப்பம் அப்படின்னு சொன்னார். மதிமுகவிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். மதிமுக இதுவரை ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்குல்ல, அதாவது வைகோவினுடைய மகன் வையாபுரி வருகைக்கு முன்பு வரை மதிமுக மேற்கொண்ட பயணம்னு ஒன்று இருக்குல்ல, வாழ்வாதாரங்களை பாதுகாக்க. அதே போன்று திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கட்டி காப்பதற்கு ஒரு களம் தேவைப்படுகிறது. அந்த களத்தில் மறுமலர்ச்சி திமுக நின்று. உதாரணமாக ஈரோட்டில் அண்ணன் கணேசமூர்த்தி தலைமையில் நடந்த எங்களுடைய பொதுக்குழு, அப்போ நாங்கள் இருந்த பொதுக்குழு, இப்போ எங்களுடைய பொதுக்குழுன்னு சொல்லக்கூடாது, அவங்க நடத்தின பொதுக்குழுன்னு சொல்லணும். பொதுக்குழுவில் வைகோ மேடை ஏறுகிறார். அதற்கு முன்பாக காலையில் அண்ணன் ராஜா அவர்கள் லெனின் சிலையை திரிபுராவில் உடைத்ததை போல இங்கே ஈவேராவின் சிலையை உடைக்கணும்னு பேசிட்டார். இந்த செய்தி மேடைக்கு வந்த மாத்திரத்தில் மைக்கு முன்பு வந்து வைகோ நாள் குறி நேரம் குறி அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவலை விடுத்து ராஜாவை கூப்பிட்டார். ராஜாவை, வா நாள் குறிச்சிட்டு வா, எந்த பெரியார் சிலையை உடைக்க போகிறேன்னு சொல்லி நாங்களும் வர்றோம், சந்திச்சிடலான்னு சொன்னார். இப்போ இதை திமுக செய்யுமான்னு கேட்டால், திமுக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை தாண்டி திமுகவுக்கென்று ஒரு அரசியல் பயணம் இருக்கிறது. நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கண்ட இயக்கம்தான், மிசாவை எதிர்த்து நின்ற இயக்கம்தான், ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்த இயக்கம்தான். ஆனால் இப்போது அது ஒரு சமவெளி பயணத்தை மேற்கொள்கிறது, ஒரு கொள்கை வழி பயணத்தை மேற்கொள்கிறது. இப்போ இந்த வேலையை யார் செய்ய முடியும்? வாடா போட்டு பார்க்கலாம், சேலஞ்ச் பண்ணுறேன், நான் களத்தில் நிற்கிறேன், நீ எங்கள் பெரியார் மீது கை வச்சிருவியா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை இனிமேல் வைகோ கேட்க மாட்டார். இனிமேல் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்னா, அவருடைய மகன் கேட்பதற்கு அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவரும் ராஜாவும் பங்காளிகள், அதனால் கேட்க அனுமதிக்க மாட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கோயிங் ஸ்டடி என்கிற உறவில் இருக்கார். அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கேவலமான செயல்களை, நம்முடைய தலைவர்களை, நமக்கு கொள்கை தலைவர்களாக இருப்பவர்களை விமர்சிக்கிற செயலை செய்கிற போது, ராஜா போன்றவர்கள் பேசுகிற போது யார் களத்திலே நிற்பது? யார் அந்த எதிர்ப்பை பதிவு செய்வது? டாம் 999 ஒரு திரைப்படம் வருது, அது முல்லை பெரியாறு அணை உடைவதைப் போல காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அந்த படம் வெளியானால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் கூட முல்லை பெரியாறு அணை உடைஞ்சிரும் அப்படிங்கிற பார்வை வந்துருச்சுன்னா அது ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்கும். எனவே அந்த படம் வெளியிடாமல் தடுக்கணும். இப்போ திமுக போய் செய்வாங்களா இந்த வேலைன்னு கேட்டால், திமுக மிகப்பெரிய அரசியல் கட்சி, அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு முல்லை பெரியார் அணையை பாதுகாப்பதற்கு வேலையை செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்கான்னு கேட்டால், அந்த கட்டமைப்பாக திமுக இருக்காது. அது திமுகவுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது, அவர்களுக்கென்று வேலை இருக்குது. இந்த வேலையை செஞ்சால் ஏங்க உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்குது, நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி படத்தையே பேன் பண்ணிட்டு போயிடலாமேன்னு கேட்பாங்க. அப்போது நம்ம எதிர்ப்பை, தமிழர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும். வைகோ என்ன பண்ணார், அந்த மல்லை சத்யாவை அழைச்சி
நீ போய் அந்த படத்தை தடுத்து நிறுத்திடுன்னு சொன்னார். அண்ணன் மல்லை சத்யா போய் அந்த தேட்டரில் இருந்த ரீலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு சிறையில் போய் கைதாகி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டாலும் அந்த படத்தை வெளியிட முடியாமல் தடுத்தார். இப்போ இனிமேல் இந்த வேலையை வைகோ செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக அவருடைய மகன் அதை மாற்றி வச்சிருக்கார். இப்போ இந்த மாதிரியான வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிற களத்தில் முந்தி நிற்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய குரலாக, ஏன்னா தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தான் இப்போது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வந்திருக்கிற சர்வரோக நிவாரணி மாதிரி இருக்காங்கன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இல்லை, திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணில் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திருக்குன்றதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருப்பதாக நாங்கள் உணர்றோம். எனவே திமுகவோடு நாங்கள் இருந்தால், திமுகவில் போய் இணைந்தால் இந்த வேலைகளை செய்ய முடியாது. இந்த மாதிரி போராட்ட களங்களை வடிவமைக்க முடியாது. ஆல்வேஸ் ரெடின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஆல்வேஸ் ரெடின்றதெல்லாம் இல்லை சார். எதுக்கு ரெடி? நீங்கள் வெளிப்படையாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆல்வேஸ் ரெடினா எதுக்கு ரெடின்னு கேட்குறீங்க? கட்சியில் போய் சேர்றதுக்கு. கட்சியில் போய் சேர்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமோ இல்லை கட்சியில் சேரக்கூடாதுன்ற எண்ணமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கிற பயணத்தை இனியும் தொடரணும்னு முடிவெடுக்கிறோம். இப்போ திமுக பெரிய செல்வாக்கு பொருந்தி இருக்கிற கட்சி தான், பெரிய பேரியக்கம் தான். அங்கே போய் நாங்கள் இந்த போராட்ட களங்களை வடிவமைச்சிங்க. அதனால தான் நான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை சொன்னேன். ஆல்வேஸ் ரெடியில் நாங்கள் அமைப்பு நடத்தணுன்ற முடிவுக்கு வந்து கொடியை அறிமுகப்படுத்தி, கட்சியினுடைய பெயரை அறிமுகப்படுத்தி, நிர்வாகிகளை நியமனம் பண்ணி இன்றைக்கி வந்து களத்துக்கு வந்து நின்றுட்டோம். இனிமேல் என்ன ஆல்வேஸ் ரெடி? திமுகவோடு துணை நிற்கிறோம், அதற்கு ஆல்வேஸ் ரெடி. அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. இப்போது இந்த இயக்கம் அப்படிங்கிறது ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு அரசியல் முன்னெடுக்க போகுதா, கட்சி சார்ந்த ஒரு அரசியல் முன்னெடுக்க போகுதா, ஓட்டு அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் முன்னெடுக்க போகுதா அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்கள் எந்த களத்தில் நிற்க போகிறீங்க? அரசியல் களத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். தேர்தலில் போட்டியிடுகிற, வாக்கரசியலில் ஈடுபடுகிற ஒரு அரசியல் கட்சி தான். இன்றைக்கி அதை தெளிவாக அறிவிச்சிருக்கோம். நாங்கள் வந்து சீட்டு கணக்குக்காக அல்ல, எங்களுடைய வலிமையை காட்டி. இன்றைக்கி கூட எங்கள் தோழர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வண்டி ஏற்பாடு பண்ணியிருந்தா அவங்க வரேன்னாங்க, இவங்க வரேன்னாங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து வர்றேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி நாகர்கோவிலேருந்து வர்றேன்னாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் வந்திருந்த நிர்வாகிகள்லாம் என்ன சொன்னோம்னா, இல்லைங்க, நம்ம அந்தந்த பகுதிகளுக்கு போய் கூட்டம் நடத்துவோம். அதற்குண்டான அடுத்த கட்ட பயணத்திட்டம்ன்றது இருக்குது. கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதே போன்று என்னை போன்ற முதன்மை செயலாளர், துணை செயலாளர்கள் இருக்காங்க, மாநில செயலாளர்கள் போட்டிருக்கோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போகிறதுன்னு முடிவெடுத்திருக்கோம். அந்தந்த பகுதிகளில் கூட்டம் நடத்தி அங்கே இருக்கிறவங்கள ஒருங்கிணைக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து புறப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு வேன் வச்சுக்கிட்டு 20,000, ஏன்னா 30 ஆண்டு காலம் ஒரு இடர் மிகுந்த பயணத்தில் வைகோ எங்களை அழைத்து வந்தார். அவருக்காகவே அந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அவருடைய புகழ், அவருடைய பெருமை, அவருடைய அந்த தலைவர் என்கிற அந்த லெகசி அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் தோழர்கள் தாலி அடமானம் வச்சு, பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு செலவு பண்ணவங்க இருக்காங்க, கைகாசை செலவு செய்தவங்க இருக்காங்க. இனிமேலும் அவர்களை போட்டு கசக்கி பிழியக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை வருகிறவர்கள் வரட்டும், இதற்காக பெரிய அளவில் செலவு செய்து வரக்கூடாது என்பது போன்ற ஒரு நிலையிலிருந்து நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் வந்து அதை தான் சொன்னோம். வாக்கரசியலில் ஈடுபடுவது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதற்காக நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம், எங்களுக்கு வந்து 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்குறோம், 3 சீட்டு கொடுங்கன்னு கேட்குறோம், அதுவல்ல. வாய்ப்புகள் வறுமையானால் அதை பயன்படுத்தி கொள்வோம். வாய்ப்புக்காக நாங்கள் யாரிடமும் போய் காத்து இருக்க மாட்டோம். யாரிடமும் போய் நாங்கள் வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சீட்டு பேரங்களை நடத்த மாட்டோம். எங்களுடைய நோக்கம் தெளிவானது, உன்னதமானது. நாங்கள் ஏதுமற்றவர்களாகத்தான் இன்றைக்கு இந்த களத்திலே வந்து எங்களுடைய பயணத்தை துவங்கி இருக்கிறோம். எல்லாமும் பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா லட்சிய பயணத்தில் ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்கோம். அதே நேரத்தில் அதிகாரம் என்பது இன்றியமையாததாக இருக்குது. எல்லா நிலையிலும் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதற்காக அதிகாரம் ரொம்ப முக்கியம்தான் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து, அதனால தான் எங்கள் கட்சிக்கே திராவிட வெற்றி கழகம்னு வச்சுருக்கோம். வெற்றி என்பது எதனுடைய குறியீடு, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். 2 பயணம் இருக்குது வெற்றியில். ஒன்று, ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதே மிகப்பெரிய வெற்றி தான். அந்த வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதே நேரத்தில் அதிகாரம் என்பது தான் இன்னொரு வெற்றி. எந்த நோக்கத்துக்காக நாம் பயணத்தை மேற்கொள்கிறோமோ அந்த நோக்கத்தில் 2-3 மைல்கல்களை தாண்டிட வேண்டும். ஒன்று அதிகாரத்தை தாண்டணும், அதிகாரத்தை தொடணும். அதற்கு அடுத்த கட்டமாக நெடிய பயணத்தை இந்த அரசியல் கட்சியை வழிநடத்துவதன் மூலமாக செய்யணும். அதிகாரம்னு சொல்லும் போதே அது திமுக கூட்டணி சார்ந்து தான் நீங்கள் வந்து அதை கூட சந்திச்சு தான் நீங்கள் தேர்தல் சந்திக்கிற மாதிரில ஒரு அர்த்தம் வருதில்ல? இல்லை, நிச்சயமாக சார்ந்து சந்திக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? சார்ந்து சந்திக்கலாம் தானே. திமுகவில் எத்தனையோ கட்சிகள் அங்கம் வகிக்கிறாங்க கூட்டணியில்.
விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், இப்படி எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. ஏன் திராவிட வெற்றி கழகமும் திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக வரக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா என்ன? நாளையே அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை கூட்டணிக்கு அழைப்பாரே ஆனால், நாங்கள் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், நாங்கள் அவரிடத்தில் போய் உங்கள் கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் என்கிற தகவலை சொல்லுவோமே ஆனால் அதுவும் நடக்கலாம் தானே. இப்போது இந்த சிந்தனை நீங்கள் வெளிப்படுத்துறீங்கல்ல, இது எல்லாமே ஆல்ரெடி வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அதை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன ப்ரெஷர் பண்ண வேண்டியிருக்கு? நாங்கள் ஒன்றும் மதிமுகவுக்கு எதிரி இல்லை சார். மதிமுக என்பது மறுமலர்ச்சி திமுக என்கிற நிலையை தாண்டி மகன் திமுகவாக மாறிடுச்சு. இது ஒரு லட்சிய பேரியக்கம் என்று சொன்னார் வைகோ. இன்றைக்கு லட்சங்களுக்கான இயக்கமாக அது மாறி இருக்கு. கோடி கோடியாக சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார் வைகோவினுடைய மகன். அதெல்லாம் அம்பலப்படுத்தியிருக்கோம். இந்த 3-4 மாதத்தில் அவர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த கட்சியை என்ன பாடுக்கு படுத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதனால் அவர்களுடைய உண்மை முகத்தை நாங்கள் தோல் உரிக்கிறோமே தவிர எங்கள் இலக்கு மதிமுக இல்லை. அதுலேயும் தான் ஒரு கேள்வி இருக்குது. இப்போது சொத்து சேர்த்ததாகட்டும், இல்லை நீங்கள் மேடையில் வந்துட்டு விமர்சன ரீதியாக நிறைய முன்வைக்கிறீங்க. இப்படி நான் முதன்மை செயலராக இருக்கிறேன், வைகோ போல நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் நீங்கள் பேசுகிறீங்க. இப்படி பார்க்கும்போது திராவிட இயக்கத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்சியோட கொள்கையாக சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் முழுக்க வைகோவுக்கு எதிரான ஒரு கட்சியாக அப்படி சுருக்கிறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்லை, அதாவது நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். என்னை முதன்மை செயலாளராக நியமித்திருக்கிறார்கள். நான் தலைவருடைய வழிகாட்டுதலை கேட்டு, அதாவது தலைவர்னா அண்ணன் மல்லை சத்யா, அவர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் தலைவர். அவருடைய வழிகாட்டுதலை கேட்டு அவர் பேச்சை மீறி செயல்பட மாட்டேன். அவர் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன், தள்ளி விட்டுட்டுன்னு ஒரு 4-5 செய்தியை சொன்னேன். 250 கோடிக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் சொத்து சேர்க்க மாட்டேன்னு. நீங்கள் உடனே அதை வேறு ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிற முதன்மை செயலாளர் இதையெல்லாம் செய்தார்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய புரிதல். நான் யாரையும் அப்படி சொல்லலை. இது பார்ப்பவர்களுக்கு தெரியும். உண்மையிலேயே குற்றம் செய்தவர்கள் பார்ப்பார்களே, ஆனால் அவர்களுடைய மனசு குறுகுறுக்கட்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். வைகோவினுடைய எதிர்ப்பு என்பதை தாண்டி எங்களுக்கு பெரிய லட்சியம் இருக்குது சார். அது என்ன வைகோவுடைய எதிர்ப்பு? வைகோவே எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்கிறேன் நான். என்ன வைகோ பெரிய அரசியலில் சாதித்து கிழித்து விட்டார்? அவரை நாங்கள் எதிர்ப்பதற்காக ஒரு அரசியல் கட்சிறது. அவரே மூழ்குகிற கப்பலை தானே கையில் வைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மல்லை சத்யவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே மகனுக்காக என்னை கழட்டி விட்டாங்கன்னு சொல்லி தானே பேச ஆரம்பிச்சு. அதாவது இந்த கட்சி கொள்கைவாதிகளின் கூடாரமாக இருந்துச்சு. இப்போ மகனுக்காக இந்த கட்சியில் யாரெல்லாம் உண்மையும் நேர்மையுமாக உழைத்தார்களோ அவர்களை வெளியேற்றுகிற வேலையை வைகோ தன்னுடைய மகனுக்காக செய்தார். அதற்கான பழிபாவங்களை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் களத்தில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார். இன்றைக்கு வந்த நடுநிலையாளர்கள் வந்தவர்கள் எவ்வளவு பேர் வைகோவினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டி பேசுகிறார்கள். இதற்கு முன்பு அப்படியெல்லாம் பேசினார்களா என்ன? வைகோ 1500 கோடி வாங்கிட்டார் மக்கள் நல கூட்டணியிலன்னு விமர்சனம் எழுந்தது. பொதுவெளியில் நடுநிலையாளர்கள் விமர்சிக்கல, அரசியல் சார்புடையோர் விமர்சித்தாங்க. வைகோ கையூட்டு பெற்றுக்கொண்டு தான் இந்த நியூட்ரினோ விவகாரத்தில் போராடுறாரு அப்படின்லாம் பொதுமக்கள் விமர்சிக்கலை, அரசியல் சார்புடையோர் தொடர்புடையோர் விமர்சித்தாங்க. ஆனால் இப்போது பொதுமக்கள் விமர்சிக்கிற இடத்துக்கு சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் இந்த நடவடிக்கைகளின் பொருட்டு தான், மகனுக்காக செய்திருக்கிறார். அதனால தான் அவர் பேசுகிற போது சொன்னார், நான் இந்த நிலைமைக்கு காரணம் இல்லை, வைகோ தான் இந்த நிலைக்கு காரணம், மகனுக்காக என்னை இந்த முடிவை நோக்கி தள்ளினார், எனவே தான் நான் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானேன் என்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்கள் நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. நாங்கள் ஒரு கொள்கையோடு பயணிக்கணும்னு உங்களோடு நின்றோம். ஆனால் நீங்கள் கொள்கையாளர்கள் வேணாம், கொள்ளையாளர்கள் இருந்தால் போதும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால் நாங்கள் கொள்கையாளர்களாகவே எங்களுடைய பயணத்தை தொடரணும்னு சொல்கிறோம். நாங்கள் வைகோவனுடைய பாணியிலேயே சொல்கிறேனே, மத யானைகளோடு மோதி பழக்கப்பட்டவர்கள், கொள்ளநரிகளோடு மோதுவதற்காக நாங்கள் வரலை. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் பாசிச சக்தியை வீழ்த்துகிற களத்தில் முந்தி நிற்கிற கள வீரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம். திராவிட இயக்கத்தை அழிக்க நினைப்பவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த களத்துக்கு வந்திருக்கோம். வைகோ எங்களுக்கு எதிரி அல்ல. வைகோ நாங்கள் எதிர்க்கிற அளவுக்கு தகுதி படைத்தவரும் இல்லை. ஒன்று தான், வைகோவுக்கு ஒரு பெரிய லெகசி இருக்குது. அவர் தலை சிறந்த நாடாளுமன்றவாதி, திராவிட இயக்கத்தினுடைய போர்வால். இன்றைக்கு வேண்டுமானால் அது துய்பிடித்து போயிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு முகம் இருக்குது. ஆனால் வைகோ காலம் வரை தான் மறுமலர்ச்சி திமுக இருக்கும். அதன் பிறகு அந்த கட்சி இருக்காது. நாங்கள் ஏன் அந்த கட்சியை எதிர்க்க போகிறோம்? ஏன் அந்த கட்சி இருக்காது? அதுக்கு தான் புதிய தலைவர் ஒருவர் கிடைச்சிருக்காரு. அவர் தான் அதற்கு மூடு விழா நடத்துவார். மூடு விழா நடத்த போகிறவரே அவர் தான். அவரால் அந்த இயக்கத்தை நடத்த முடியாது. ஒன்றும் இல்லை,
அவர் பேருக்கு பின்னால் வைகோ போட்டுக்கிறார். அந்த 2 எழுத்து இல்லாமல் அவர் களத்தில் வந்து நிற்க சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கு கூட்டியதை போல கூட்டத்தை கூட்டிவிட முடியுமா? நாங்கள் இன்றைக்கு ஒரு பேர் இயக்கத்தை தெம்போடு திராணியோடு நம்ம துவங்க முடியுமா? நீ உங்கள் அப்பா கட்சிக்கு புல்லன்னு சொல்லி சொத்தில் உரிமை கோர்ற மாதிரி வந்து உரிமை கோரலாம். உன்னால் ஒரு இயக்கத்தை கட்டுகிற வலிமை இருக்கா? அதனால் நீ எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்கிறேன் நான். இறுதியாக இப்போது நாஞ்சில் சம்பத் அவர்கள் சமீப காலமாக தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்ற விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மேடையில் கூப்பிட்டீங்க, பாராட்டு தெரிவிக்கிறீங்க, அவர் சிறப்புரையாற்றினார் பார்த்தோம். இப்போது இப்படி சமீப காலமாக இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவரை மேடை கூப்பிட்டு பேசுறது அது வந்து தாவேக்கா நோக்கி தள்ளிட்டு போகுமோ அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்கலாம்? எங்கள் மேடையில் அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு பல ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. எங்களை எங்காவது ஒரு இடத்தில் அவர் இந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணாரா? எந்த இடத்துலையும் சொல்லலை. எங்களுடைய 7 நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்பதை தெளிவாக எந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், அதிகாரமும் முக்கியம், அதே நேரத்தில் அதிகாரத்துக்காக ஓடுகிற குதிரைகளாக மாறிடாதீங்க, லட்சியத்தோடு களமாடுகிற சிறுத்தை புலிகளாக நீங்கள் இருக்கணும். அப்படித்தான் அவர் வந்து இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்துறையில் தெரிவித்தார். அவரை அழைத்து திமுகவும் பேச வைத்திருக்கிறது. இனி திமுக மேடைகளிலும் அவர் அழைக்கப்பட்டால் திமுக மேடைகளில் அவர் பேசுவார். அவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசினாரா, தாவேக்கா நிலைப்பாட்டில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் அவரே கடந்த 3-4 நாட்களாக பல்வேறு ஊடகங்களில் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறார். அவர் திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்களில் ஒருவர். திராவிட இயக்கத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களினுடைய பட்டியலை நீங்கள் எடுத்தால் அதில் அவருக்கென்று ஒரு இடம் உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமகாலத்தில் அவரை போன்று திராவிட இயக்க பேச்சாளர்கள், வசீகரமிக்க பேச்சாளர்கள், பல்வேறு நபர்களிடத்தில் சென்று சேர்க்கக்கூடிய கருத்தியலாளர்கள் இல்லை என்று தான் நான் சொல்வேன். உங்களுக்கும் ஒரு மூத்த முன்னோடி, அவர் வந்து உங்களுடைய கட்சியில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவரோட கட்சியில் சேர்றாரா இல்லையான்றதெல்லாம் அவர் தான் முடிவெடுக்கணும். நாங்கள் போய் அவரை கட்டாயப்படுத்தி எங்கள் கட்சிக்கு வாங்க. சாரி, அந்த மெசேஜே வந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்து கட்சிக்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர் தான் முடிவு செய்யணும். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி. இந்த இடர்மிகு பயணத்தில் எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு பல்வேறு மூத்த முன்னோடிகள் வந்தார்கள். ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் வந்தார் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக. அவர்தான் இன்றைக்கு எங்களுடைய இயக்கத்தின் பெயரை அறிவித்தார். எங்கள் 3 பேரை அவர்தான் நிர்வாகிகளாக நியமித்தார். அதன் பிறகு பொறுப்பாளர்களை நாங்கள் அறிவித்து கொண்டோம். அப்போது அவரை கட்சிக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்றோமா அப்படின்னா, அவர் அண்ணா காலத்திலிருந்து அரசியலில் இருப்பவர். நாங்கள் வாங்கன்னு அவரை கூப்பிட முடியாது. அதற்கு எங்கள் கட்சியில் வந்து செயல்படுங்கன்னு சொல்கிற தகுதியை நாங்கள் இன்னும் பெறலை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கட்சி நடத்தி நாங்கள் போய் அவர் பின்னாடி நிற்கணும் இல்லையா? நாங்கள் சிறியவர்கள், சாமானியர்கள். அவர் வந்து திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவர். அண்ணாவோடு இருந்த பொதுக்குழு உறுப்பினர், எஞ்சி இருக்கிற ஒரே பொதுக்குழு உறுப்பினர் அவர் தான். அப்போது இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் நாங்கள் வந்து கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது, அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த இயக்கத்தில் கொடுப்போங்கிறது தான் 2 மேடைகளில் நாங்கள் உணர்த்தியிருக்கோம். எங்களுடைய 30 விழா மேடையிலும் எந்த இடத்திலும் நாங்கள் போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டு வந்தவங்களை பேச வச்சு சரி ஓகே நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லலை. இன்றைக்கு கூட எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மல்லை சத்யா எந்த இடத்திலும் சேர் போட்டு உட்காரவே இல்லை, ஓடிக்கொண்டே இருந்தார். கட்சியினுடைய முதன்மை செயலாளர் தான். நான் நாற்காலிக்காக ஆசைப்படவும் இல்லை, நாற்காலியை பிடித்து உட்காரவும் இல்லை. வந்திருந்த மூத்தவர்களை உட்கார வைத்து அழகுபடுத்தி. எனவே அவர்கள் வந்தால் உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கொடுப்போம். நாங்கள் யாரையும் போய் நீங்கள் வாங்க கட்சிக்குன்னு கூப்பிட முடியாது. நாங்கள் இளையவர்கள். எனவே நாங்கள் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த இயக்கத்தை கட்டி இருக்கிறோம். எங்களுடைய வலிமை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பயணம் எத்தகையது என்று எங்களுக்கு தெரியும். வருகிறவர்கள் வரட்டும், எங்கள் பயணம் தொடரும் என்கிற நிலையில் நாங்கள் தொடர்கிறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் தோழர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளை பதிலளிச்சிங்க. நன்றி.